ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் அ ட்ரை மூவின்றதுனால சத்தம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் மொக்கையா படலை. ஐ லைக் த மூவி. தெரியல அவங்க வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ. பட் இந்த மூவி ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அப்படி பார்த்தா நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னலாக எல்லா மூவி மாதிரியும் இருக்கும். ஒரு மூவியை கம்பேர் பண்ணி இந்த மூவி பார்க்கக்கூடாது. ஒரு அது படத்துக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவலில் இருந்துச்சு. இல்லை ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு சூரியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொல்கிறா படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வாட்டி நல்லா இல்லை ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சூப்பராக தான் இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் தான் ப்ரோ படத்தில் தரமாக இருந்துச்சு. அவருக்கு பதில் வேற ஏதாச்சும் ஆக்டர் போட்டு இருந்தாங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் வந்து பார்க்கலாம். அவருக்கு பதில் வேற யாராச்சும் ஆக்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. செம்ம எஃபெக்ட். சூர்யா ஆக்டிங் தான். தம்பி வந்ததான் ஹைலைட் நினைக்கிறேன். அவங்களாம் என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னா அவங்களா ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. ஆனால் இவங்க எடுத்து வச்சது தான் நம்ம வந்து பார்க்கணும். அவங்களா ஏதோ நினச்சிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க, படம் நல்லா இருக்கும். ப்ரோ நான் சும்மா நல்லா மொக்கப்படுத்தே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ப்ரோ. நீ வேற இந்த படத்தை பார்த்துருக்கேன், வேற எதுவும் கேட்காத ப்ரோ. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு, அவள் தான். வேறபடி மற்றபடிலாம் ஒன்றுமே இல்லை. பாவம் ப்ரோ. சூர்யா நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது ப்ரோ. மற்றபடி சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குற மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே தான். ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கும்னு பார்த்தோம். ஸ்டோரி ஒன்றும் இல்லை, அது ஆஸ் யூஷுவல் நிறைய நடக்கிறது. ஸோ படம் ஓகே இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. சூர்யாக்காக பார்க்கலாம் ப்ரோ. நெகட்டிவ்ன்றதெல்லாம் விட்டுட்டு சூர்யாக்காக பார்க்கலாம். அவங்க ஆக்டிங் அதெல்லாம் இருந்துச்சு. படத்தில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. யார் வில்லன்னு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், தெரியும். நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. விஷுவல் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. மற்றபடி அந்த செகண்ட் பார்ட்டுக்காக தான் பார்க்கணும். ஏன்னா அது செகண்ட் பார்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுக்காக நம்ம எதிர்பார்த்தது வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு வில்லன் வந்து ஒரு மாசான வில்லன் அமையணும்னு. அது அமையுது. அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த கதை பார்க்கும்போது தெரியும் ப்ரோ. நெகட்டிவ்லாம் வேணாம் ப்ரோ. அதில் ஹார்ட் ஒர்க்லாம் இருக்குல்ல, அதுக்காக படம் பார்க்கலாம் ப்ரோ. மற்றபடி நெகட்டிவ்லாம் வேணாம். எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் ஓகே ப்ரோ. பார்ட் 2 வெயிட்டிங் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சவுண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் எதுவுமே எதிர்பார்த்து வரல. சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் நம்பி மட்டும்தான் வந்தேன். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். வொர்த் வாட்சிங். அது ஐம் நாட் ஷியோர், பட் வொர்த் வாட்சிங். எமோஷ்னலான கனெக்ட் இருக்குது மூவியில். நல்ல எமோஷனல் கனெக்ட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் சூர்யா எல்லாருக்குமே கரெக்ட் ஆகும். ப்ராப்ளம் என்னன்னா ரொம்ப சவுண்டு. எல்லாருமே அந்த கத்துறது எல்லாருக்கும் பிடிக்காம இருந்திருக்கலாம். அவ்வளோதான். 3Dயை விட ஐ திங்க் 2D இஸ் பெட்டர். ஐ ஹேவ் அ ஃபீலிங். 3Dயில் பார்த்ததில் கிளாரிட்டி ஃபீல் ஆகலை. பட் நார்மலாக பார்த்தா ஐ திங்க் இட் பி ஈவன் ஒரு அப்பீலிங். ஓகேவாக தான் இருக்குது. இப்போ கதைன்னு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மற்றபடி ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஃபேமிலிஸ் வந்து பார்த்தா ஏஜ் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது. மற்றபடி அதான் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக வந்து படம் பார்க்கலாம். இது எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து பார்க்கணும். ஆக்டிங் நல்லா இருக்குது. சூர்யாவோட ஆக்டிங், அப்புறம் கடைசியில் கார்த்தி ப்ரோ கேமியோ பண்ணியிருக்காரு. ஆக்டிங் எல்லாம் எல்லாருமே ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சிஜியுமே ஓரளவுக்கு மாடரேட்டாக பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்னா வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் எடுத்துருக்கலாம். இந்த 2024 அப்புறம் அந்த பழைய கதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒரு கதையை காட்டி நெக்ஸ்ட் பார்ட்டில் இது 2024க்கு மூவ் பண்ணுற மாதிரி காட்டி தான் நல்லா இருந்திருக்கும். அந்த நடுவில் வந்த பாட்டு அந்த பழைய கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போன மாதிரி இருந்தது. நான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் தான் வந்து பார்த்தேன். அதனால தான் வந்து ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சிச்சு. சாட்டிஸ்ஃபைடு. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. பாட்டு வந்து அஃப்கோர்ஸ் போய் பார்க்குறது தான். ஓகே ப்ரோ. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதை தவிர வேற ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. கதை ரொம்ப சிம்பிளான கதை தான். ஆனால் அதை ஒழுங்காக எடுக்கலையோன்னு தோணுது. இந்த மாதிரி ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு படம். ப்ளஸ் சூர்யா மட்டும்தான் ப்ரோ ப்ளஸ். மற்றபடி வேற எதுவுமே ப்ளஸ் இல்லை. சூர்யா, தீஷா பட்டானி, வேற எதுவும். கிளைமேக்ஸ் ஓகே ப்ரோ. கார்த்திக்லாம் கெட்டப் என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. கார்த்தியை பார்த்த மாதிரியே இல்லை. அது ஒன்றும் சரியா இல்லை. மற்றபடி சூர்யா ஆக்டிங்கு அவ்வளோதான். அதுக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கு ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். நல்லா இருந்துச்சு. நான் எதிர்லாம் பார்க்கல. லைக் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார்ல சூர்யா. ஸோ அதை பார்க்கலான்ட்டு தான் வந்தேன். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல, அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி சூர்யா டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது தான் எங்களுக்கு ஹைலைட்டே இப்போ. படம் நல்லா இருந்து. அந்த 3D எஃபெக்ட்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்து. சூர்யாவோட பாடி அதெல்லாமே சூப்பர். எனக்கு படம் பிடிச்சிருந்தது. சாங்ஸாக இருக்கட்டும், அந்த சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஓகே தான். நிறைய போட்டிருக்காங்க, நல்லா தெரியுது. அந்த ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது. பார்க்கலாம், நல்லா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், வேற எல்லாமே நல்லா தான் இருந்தது. சூர்யா சார் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இவங்க சொல்ற அளவுக்கு அது ஒரு மிக்சட் ரிவ்யூ தான். நார்மலான பீப்புள்ஸுக்கு, நார்மல் ஆடியன்ஸுக்கு இது கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் புரியுற மாதிரி எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. சிவாவோட முந்தைய படங்களை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்காரு. என்ன இன்னும் ஹிஸ்டாரிக்கலாக எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். மற்றபடி நல்லா இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆனால் லாங்குவேஜ் மட்டும்
மட்டும் நார்மல் லாங்குவேஜ் மாரியே இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ, கூஸ் பம்ப்ஸாக இருக்குது படம். எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் வந்து பார்க்கும்போது அந்த படம் நல்லா தான் இருக்கும். வந்து பார்க்குறாங்கல்ல ப்ரோ, அதில் நிறைய பேர் இதாக சொல்கிறாங்க, படம் நல்லா தான் இருக்குது. நிறைய மூவியில் நிறைய சீன் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. மியூசிக்கு இதெல்லாம் தேவிஸ்ரீ பிரசாத் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. நேரில் பாருங்கள் தேட்டரில். அது எப்படி ப்ரோ பர்ஸ்பெக்டிவ் தானே. படத்தை நல்லா பார்க்கணும் ப்ரோ, சும்மா ஒரு டைம் பார்த்து அதை எது என்னன்னே தெரியாமல் புரியாமல் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணக்கூடாதுல்ல. அந்த படத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசணும். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாமே இருக்குது. அந்த லாங்குவேஜ் மட்டும் தான் ப்ரோ. கட்ஸும் டிரான்சிஷன் சூப்பராக இருக்குது. எல்லாரும் சூப்பராக இருக்குது. படம் எங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோட பார்வை.